வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரிக்கு காம்பினேஷனாக ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி மசால் ஒரு ஹோட்டலில் செய்கிறவங்க கிட்டேருந்து கேட்டு கற்றுக்கிட்டது. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலை எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பட்டை 4, லவங்கம் 3, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு கொத்தமல்லி இலை, 4 உருளைக்கிழங்க ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். 3 டைப் மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1/2 ஸ்பூன், மைதா மாவு 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன். இது மூணுமே ஹோட்டலில் செய்கிறவங்க ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வச்சுருக்க ஸ்பூனில் தான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி சிறிய துண்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது உருளைக்கிழங்கோட தோலை நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. நல்லா பெரிய பீஸாக இருக்க மாதிரி தான் மசிச்சிருக்கேன். எடுத்து வச்சுருந்த பாதி உருளைக்கிழங்க நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். இதோட இந்த எடுத்து வச்சுருக்க 3 மாவையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். ஏற்கனவே அது 1/4 டம்ளர் ஊற்றி கரைச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். மொத்தமாக 1 டம்ளர் ஆட் பண்ணி கரைக்க போகிறேன். இப்போது 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி எல்லா மாவையும் நல்லா கரைச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானிலை வச்சு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு சோம்பு, பட்டை மற்றும் லவங்கம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, இப்போது ஆனியன் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு, நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்க மிக்ஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா சாம்பாருக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ
இப்போது இது ஒரு 10 minutes கவர் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்து தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு 10 minutes நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணி 1 minute ஆயிடுச்சு. பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள். செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பூரி மசால் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹோட்டலில் செய்கிறவங்ககிட்ட இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டது. சொல்லவே மாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் கடைசியாக எப்படியோ சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.